நவராத்திரினாலே கன்னியா பூஜை, சுஹாசினி பூஜை இது 2 தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அஃப்கோர்ஸ் கொலு, கலசம், லலிதா சஹஸ்ரநாமம் இதெல்லாம் நவராத்திரிங்கிற ஒரு தலைப்போட கீவேர்ட்ஸ் மாதிரி. சுஹாசினி பூஜை, கன்னியா பூஜை, நவாவரண பூஜையாக இருக்கலாம், கொலு, சுண்டல், சக்கரை பொங்கல், அப்புறம் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், சௌந்தரியலஹரி பாராயணம் இதெல்லாம் நவராத்திரிக்குனே இருக்கிற கீவேர்ட்ஸ். ஆனால் நிறையா பேருக்கு இந்த கன்னியா பூஜை, சுஹாசினி பூஜையோட மகத்துவமும், நிறையா பேருக்கு இந்த கன்னியா பூஜை, சுஹாசினி பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிவகைகள் ஜீரோ நாலேஜ். எல்லாருமே அவங்கவுங்க ஏதோ தோன்றது, ஓகே சின்ன பசங்களுக்கு ஏதோ தரணும் அப்படிங்கிற மாதிரி தராங்க. இந்த பதிவை நிச்சயமாக பூரா பாருங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நவராத்திரிக்கும் இதுதான் ஃபார்மேட். எப்பயுமே நீங்கள் வசந்த நவராத்திரி கொண்டாடினாலும் இதே தான், ஆஷாட நவராத்திரி கொண்டாடினாலும் இதே தான், சாரதா நவராத்திரினாலும் இதே தான். நீங்கள் வருஷத்தில் 4 நவராத்திரி நீங்கள் என்ன பண்ணினாலும் கன்னியா பூஜை, சுஹாசினி பூஜை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு பதிவு பண்ணித்தரேன். அதாவது இது சாஸ்திரோக்தமாகவும் தந்திராகமங்கள்லேருந்து, புராணங்கள்லேருந்து, தேவி பாகவதத்திலேருந்து எல்லா புராணங்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜ் லிமிட்ஸ் என்னன்னு பார்த்தா 9 வயதுக்கு உள்ளே இருக்கிற சிறுமிகள் 9 வயது தான் இருக்கணும். 9 வயசுக்கு உள்ளே இருக்கணும். 9 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு நம்ம பண்ணுறது தான் கன்னியா பூஜை. 9 வயசுக்கு தாண்டினா கன்னியா பூஜை கிடையாது. பாலை பருவம் என்பது 9 வயதுன்னு தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். பாலை பருவம் அதாவது மழலை தொடங்கி 1 வருடம் பிறகு, அதாவது 3 வயதிற்கு மேல், 3 வயதுக்கு மேலே தான் சாப்பிடுவாங்களா, சாப்பிட முடியாது. 3 வயதிற்கு மேல் 9 வயதிற்குள் நம்ம கன்னியா பூஜை பண்ணலாம். கன்னியா பூஜை எப்படி பண்ணணும் முதல்ல ஒன்றா சொல்கிறேன். கன்னியா பூஜை எப்படி பண்ணணும்? கன்னியா பூஜை முதலில் குழந்தைகள் அவர்கள் அணிந்து வரும் ஆடைகள் யதாசக்தி தான். நான் எல்லா விதத்துலேயும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது முதல்ல ஒருத்தங்களை கூட்டிகிட்டு உள்ளே உட்கார வச்சு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பலகை, கீழே உட்கார வைக்கக்கூடாது. பலகையிலையோ இல்லைன்னா ஒரு சின்ன ஆசனம், முடியலையா ஒரு தர்பாசனையோ, இல்லைன்னா அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய படுக்கும் பாயை போடக்கூடாது. அதே மாதிரி யூஸ் பண்ணுற துண்டை போடக்கூடாது. ஒழுங்கான ஒரு தர்பாசனை, கடையில் ஏதோ தர்பாசனை இல்லைனாலும் அந்த பிளாஸ்டிக்கு பாயாவது ஒன்று, சின்ன பாய் ஒன்று கிடைக்கும், அதில் போட்டு அதுலையாக தான் உட்கார வைக்கணும். உட்கார வைத்து முதலில் அவர்கள் பாதத்திற்கு நலங்கிட வேண்டும். நலங்கு அப்படின்னா என்னென்னா, மஞ்சள் 1 பங்கும் குங்குமம் 2 பங்கு போட்டு அதில் கலந்து பாதத்தில் நலங்கிட்டதுக்கப்புறமா லலிதா சஹஸ்ரநாமத்தோட முதல் 3 நாமாவளி, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ மகாராங்கியே நமக, ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியே நமக அப்படி சொல்லி அவங்களோட தலையில் அக்ஷதை போட்டு, அம்பாளே நம்ம வீட்டில் சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் போல் நம்ம பாவிக்கணும். பாவித்ததுக்கு பிற்பாடு நம்ம அவங்களுக்கு ஒரு தட்டில் நம்ம யதாசக்தி, இப்போ நம்ம பாவாடை சட்டை மெட்டீரியல் வாங்கி வச்சுருந்தா மெட்டீரியல், இல்லை பாவாடை சட்டை ரெடிமேடு வாங்கி வச்சுருந்தா ரெடிமேட், இல்லை நான் பாவாடை சட்டையெல்லாம் வாங்கலை, ஜஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் பிட் மாதிரி தான் கொடுக்க போகிறேன், இல்லை ஏதோ ஒரு மாடர்ன் ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன வாங்கியிருக்கீங்களோ அது தட்டில் வளையல் நிச்சயம், கண்ணாடி நிச்சயம், மஞ்சள், வரளி மஞ்சள் நிச்சயம் இருக்க வேண்டும். கண்ணாடி, வளையல், வரளி மஞ்சள், வெற்றலை, பாக்கு, பழம், இந்த 6 விஷயம் நிச்சயமாக இருக்கணும் தாம்பூலத்தட்டில். தாம்பூலத்தட்டு வச்சு முதல்ல வச்சு கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் ரெடிமேடு வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா, அது எந்த ட்ரெஸ்ஸாக வேணாலும் இருக்கட்டும், மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை பட்டு பாவாடை சட்டையாக இருக்கட்டும், இல்லை பாவாடை சட்டையாக இருக்கட்டும், எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு வர சொல்லணும். அந்த ட்ரெஸ்ஸை போய் குழந்தைங்க மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் உட்கார வச்சு அவங்களுக்கு நம்ம அப்புறமா தான் இலை போடணும். இலை போட்டுட்டு உட்கார வச்சுட்டு முதல்ல நம்ம நமஸ்காரம், அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவங்க கையில் அக்ஷதை கொடுத்து நம்ம ஒவ்வொருத்தருக்காக நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணினதுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு அன்னமிடணும். அன்னமிட்டதுக்கப்புறம் அவங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு அதை அப்புறப்படுத்தி அவங்களுக்கு என்ன
ஃப்ரூட்ஸோ இல்லை அடுத்தது என்ன ஒரு வெற்றிலை பாக்கு தர்றதோ என்னவோ அதை குழந்தைங்களுக்கு பீடெல்லாம் தர முடியாது. அதனால் சின்னதாக சாக்லேட்டோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களை வந்து நம்ம வேண்டிக்கிறது. இதுதான் கன்னியா பூஜை விதம். சுஹாசினி பூஜை எப்படி செய்யலாம், சுமங்கலிக்கு எப்படி நம்ம மரியாதை செய்யலாம் அப்படிங்கிறது வந்து, சுஹாசினிகளுக்கு வந்து நீங்கள் எப்படி மரியாதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 2 வகை இருக்குது. நம்ம புடவைகள் வைத்து தர போகிறோமா அப்படிங்கிறது முதல் விஷயம். யதாசக்தி நான் ப்ளவுஸ் பிட் தான் கொடுக்க போகிறேன், புடவையாக நான் தரலை அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, சாயங்காலம் 6 மணிக்கு ஈவினிங் விளக்கேற்றும் நேரத்தில் அவளை வர வச்சு, அதே மாதிரி வளையல், மஞ்சள், கண்ணாடி, கண்மை, அப்புறம் வெத்தலை பாக்கு, பழம், இது மேண்டேட்ரி. வரலி மஞ்சள் வெத்தலை பாக்கு மேண்டேட்ரி, கூட கொஞ்சம் காசு 11 ரூபா. ஓகே, சக்திக்கு ஏற்ப ஓகே, ஆனால் 11 ரூபா மினிமம். ப்ளவுஸ் பிட், கண்ணாடி, வளையல் கண்டிப்பாக இருக்கணும். வச்சு அவளுக்கு தானம் பண்ணிவிட்டு, அவள் அதை வாங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அதுக்கு பிற்பாடு சுண்டலோ உங்கள் வீட்டில் என்ன அன்றைக்கி சாயங்காலம் பக்ஷணம் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா டாட்டா பை பை. இல்லை நான் சுகாசினி பூஜையாக சாப்பாடு போட போகிறேன், சுமங்கலிகளுக்கு நான் சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு சொன்ன அதே மாதிரி தான். ஆசனமிட்டு அமர வைத்து காலுக்கு நலங்கிட்டு தலையில் ஸ்ரீமாத்திரே நமக மகாராகிய நம ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியே நமக என்று கூறி அக்ஷதை போட்ட பிறகு, அக்ஷதை போட்டதுக்கு பிற்பாடு நம்ம புடவை என்ன வச்சு தரமோ அதை கட்டிட்டு வர சொல்லணும். இல்லை எனக்கு அப்படிலாம் ட்ரெஸ் மாற்றிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் கட்ட மாட்டேன், அந்த மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. மோஸ்ட்லி அப்படி சொல்லாதவங்களாக கூப்பிடுங்க, தெரிஞ்சவங்கள கூப்பிடுங்க, இல்லை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறவங்கள கூப்பிடுங்க. இல்லை நான் மாற்ற மாட்டேன், வந்துட்டு அவங்களுக்கு மாற்றுறதுல உடன்பாடு இல்லை, ஏதோ அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் அந்த புடவையே ஒரு தடவை சாத்திக்க சொல்லுங்கள். சும்மா இப்படி சாத்திக்க சொல்லுங்கள். நீங்கள் நமஸ்காரம் பண்ணுற வரைக்கும் சாத்திக்க சொல்லுங்கள். சாத்திட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்க அக்ஷதை போட்டதுக்கப்புறமா அந்த புடவையை எடுத்து அவங்க மடித்து உள்ளே வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அன்னமிடுங்க. அன்னமிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இலையை நீங்கள் இது பண்ணிவிட்டு, பெரியவங்களுக்கு வெத்தலை பாக்கு நம்ம கொடுக்கலாம், போட்டுக்கிறது கொடுக்கலாம். அது ஒரு நாள் அவங்க இது பண்ணலாம். வெத்தலை பாக்குன்னா உடனே சுண்ணாம்பை தடவி அதில் கண்ட பாக்கெல்லாம் போட்டு இது பண்ணாதீங்க. அம்பாளுக்கு தாம்பூலம் மிக பிரீத்தி. தாம்பூல பூரித முக்கிய நமகன் நாமாவளியே இருக்குது. அவளுக்கு வந்து தாம்பூலம் ரொம்ப, நம்ம அம்பாள் சுரூபமாக அவங்கள பார்க்குறதுனால அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் வர்றது. அந்த தாம்பூலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெற்றிலை பாக்கில் வெற்றிலையில் கொஞ்சமாக கொஞ்சம் போட்டு அடிக்கக்கூடாது வாயில், கொஞ்சமாக பாக்கு, கல்கண்டு இல்லை அந்த டூட்டி ஃப்ரூட்டி போன்ற சாக்லேட்ஸ் ஏதாவது மசிச்சு கூட உள்ளே வைக்கலாம். வச்சு கொஞ்சம் லைட்டாக சுண்ணாம்பு மடக்கி கிராம்பு குத்தி தரணுமா. இதுதான் தாம்பூலம். சீவல் பாக்கு கண்ட பாக்கெல்லாம் போட்டு டூட்டி ஃப்ரூட்டி ரொப்பி அப்படியே ஒரு மாதிரி செர்ரி கிரின்னு அதெல்லாம் கிடையாது. வெத்தலையில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு, கொஞ்சோண்டு பாக்கு போட்டு, கொஞ்சம் இனிப்பு வகைகள் ஏதாவது கல்கண்டோ இல்லை சீரக மிட்டாயோ ஏதோ ஒன்று வச்சு மடித்து கிராம்பு குத்தணும். கிராம்பு இருக்கணும் தாம்பூலத்தில். கிராம்பு இல்லாமல் தாம்பூலம் பூர்த்தி ஆகாது. போட்டு தான் அவங்க சாப்பிடணும். அவங்க சாப்பிட்டதுக்கு பிற்பாடு தாம்பூலம் வாங்கிக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தாம்பூலம் வந்து அடிக்காது போல், இல்லை சில பேர் வெத்தலை பிடிக்காது, நான் வெத்தலையெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கடைசியாக ஒரு இனிப்பு வகைகள் ஏதோ ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருங்க. தாம்பூலம் மாதிரி கணக்கில் கொடுத்துருங்க. இதுதான் சுகாசினி பூஜை, கன்னியா பூஜை செய்வதற்கான மெயினான முறை. இதில் என்ன பலன் அப்படின்னா, நவக்கிரக தோஷமும் சாந்தி ஆகும். ஒரு கிரகம் 2 கிரகம்லாம் கிடையாது. எல்லா விதம் குடும்பத்தில் இருக்கிற சுமங்கலி தோஷத்திலிருந்து எல்லா விதமான செல்வங்கள். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு பரிகாரம்னு நீங்கள் நினைக்கவே, நிறையா பேர் நவராத்திரிக்கு செய்யக்கூடிய சுமங்கலி பிரார்த்தனையோ இல்லை கன்னியா பூஜையோ ஒரு பரிகாரம்னு நினச்சி, பரிகாரம் கிடையாது இது. நம்ம வந்து நவராத்திரி போன்ற ஒரு புண்ணிய நாட்களில் அந்த ஸ்திரீ சக்தியை நம்ம வந்து எதிர்த்த இருக்கக்கூடிய சக மனுஷையும் நம்ம தேவி ஸ்வரூபமாக நம்ம பார்த்து நம்ம வந்து அக்ஷதை போட்டு பூஜை பண்ணி நமஸ்காரம் வாங்கிக்கிறோம். ஸோ அந்த சக்தி ஆசீர்வாதங்கிற வாழ்க்கையில் சக்தி இல்லாதக்கு ஏதாவது முடியுமோ? அப்போ அந்த சக்தி ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிட்டு மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையில் நல்லா தீர்க்கமாக இருக்கணும்னு தான் இதை நம்ம பண்ணுறோம். அதனால் நிச்சயமாக
அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கணும். இது பரிகாரம் இல்லை. இந்த மாதிரி பூஜைகளுக்கு போகிறவர்களும் நான் போயிட்டு வரேன், எனக்கு எதாவது நடந்துருமோ, எனக்கு பரிகாரம் பண்ணுற மாதிரி அந்த தாட் ப்ராசஸ் விடுங்க. இது வந்து ஒரு அட்மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட், ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இது ஒரு அட்மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட். இந்த ரெஸ்பெக்டை வந்து நம்ம வந்து ஒரு பரிகாரம்ன்ற ஒரு சின்ன வார்த்தைக்குள்ளே அடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான காரியம். சர்வதேவ நமஸ்கார கேசவ பிரதி கச்சதின்னு சொல்லியிருக்கு. அதாவது யாருக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணினாலும் பெரியவாளே பெருமாள் சொன்ன மாதிரி ஏன் சொல்கிறா? ஏன்னா அந்த அனுபவம் எல்லாம் விஷ்ணுவுக்கு சமானம்ன்றதுனால சொல்கிறா. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கல்ச்சரில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஷயங்கள், மரியாதை செய்வது ஒரு பெரிய மனுஷ தன்மைனா மரியாதை ஏற்றுக்கிறது ஒரு பெரிய மனுஷ தன்மை. எல்லாராலேயும் மரியாதை கொடுக்க முடியாது, யாருக்கும் அவ்வளோ பண்பு இருக்காது, எல்லாருக்கும் அந்த பண்பு இருக்காது. மரியாதை கொடுக்கக்கூடிய பண்பு இருக்கிறதே பெரிய விஷயம்னா ஒரு மரியாதையை எப்படி ஏற்றுக்கணும்னு தெரியறது இன்னும் பெரிய பண்பு. அதனால் மரியாதைன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு சிறுமைப்படுத்த வேண்டாம். நம்ம நிச்சயமாக வந்து இது ஒரு பரிகாரம், நவராத்திரிக்கு அப்படிலாம் இன்னொருத்தர் வீட்டில் போய் சாப்பிடலாமா, இந்த மாதிரிலாம் மனசில் இருக்கிறத விட்டுருங்க. அது ரொம்ப தப்பு. நிச்சயமாக இது வந்து நம்ம கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆஸ்பெக்ட்ஸ். இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நிச்சயமாக நம்ம போய் அவங்க நம்மளை சாமியாக பார்க்குறாங்க, நம்ம அவங்களையும் நம்மளும் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பரஸ்பரம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இஸ் தி சிக்னேச்சர் ஆஃப் ஹிந்துவிசம். வி டோன்ட் ப்ரே ஃபார் அவர் செல்ஃப், ரேதர் வி ப்ரே ஃபார் அ கலெக்டிவ் கான்ஷியஸ். ஸோ அந்த ஒரு ஹையர் தாட் ப்ராசஸை வந்து டப்புன்னு கீழே போட்டுறக்கூடாது பரிகாரம்னு. ஆனால் இந்த மாதிரியான ஆட்டிடியூடில் இந்த நவராத்திரியை பண்ணினால் பெனிஃபிட்ஸ் ஆர் இம்மென்ஸ். அதை நான் வந்து இது கிடச்சிரும் அது கிடச்சிரும்னு சொன்னேன்னா கம்மி பண்ணி சொல்கிறேன்னு அர்த்தம். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ். வீட்டில் சுமங்கலிகள், எத்தனையோ வீட்டில் சுமங்கலிகள் இறந்து போயிருப்பாங்க. எத்தனையோ வீட்டில் வந்து பிறந்த குழந்தைகள், இப்போ இந்த காலத்தில் குழந்தைகள் இறக்குறதுங்கிறது வந்து கம்மியாகிடுது. ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஒருத்தருக்கு 10 குழந்தை பிறக்கிறதுனா 4-5 கூட இறந்து போயிருக்கு. அந்த மாதிரி காலகட்ட சூழ்நிலைகள்ல இருந்து அந்த தோஷங்களெல்லாம் உடைச்சிட்டு வர்றது இந்த மாதிரி பூஜைகள் தான். ஸோ நம்மளோட ஆன்சிஸ்ட்ரலில் வந்தவங்க, நம்ம சிஸ்டர்ஸ், நம்ம கூட பிறந்த சகோதரிகள், நம்மளோட தாயோட உடல் நலம், நம்ம வீட்டு பெண்மணிகளோட உடல் நலம், மனநலம், வாழ்க்கை நலம், இது எல்லாத்துக்குமே இந்த பூஜை ரொம்ப 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 நல்லது. ஆனால் நவராத்திரி மேலே எந்த விதமான ஒரு மித்தையோ இல்லை தேவையில்லாத ஒரு தாட் ப்ராசஸையோ செலுத்த வேண்டாம். இதுதான் சரியான முறை. இந்த பதிவை நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே ஜாதி மதம் நவராத்திரியில் பார்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்திலே இருக்குது. பிராமின் வீட்டில் பிராமின் பொண்ணு தான் கூப்பிடணுமா, அப்போ இவன் வீட்டில் இந்த பொண்ணை தான் கூப்பிடணுமா, இந்த தாட் ப்ராசஸையே விட்டுடுங்க. அதாவது வரக்கூடிய குழந்தைகள்கிட்ட வந்து இனி பிராமின் குழந்தை இல்லைன்னு மகா பாவம். சக்தின்றது வந்து எந்த சுரூபத்தில் இருந்தாலும் அம்பாள் தான். அம்பாளுக்கு ஏது ஜாதி மதம்? அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சகமனித இயல்பாக தான் பார்க்கணுங்கிறது நான் சொன்னால் அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சாஸ்திரத்துலேயுமே அப்படி தான் சொல்லியிருக்கு. ஜாதி மதம் வரவே கூடாது. எதிரில் இருக்கிறது ஒரு சுமங்கலி, ஒரு கன்யா, அவங்களுக்கு உண்டான இதை நான் பண்ணணும், அவ்வளோதான். மரியாதை கொடுத்து மரியாதையை எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான டேபுக்கு வரேன். அதாவது அப்போ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் ஆகிடுது, ஆனால் டிவோர்ஸ் ஆகிடுது, இல்லை கல்யாணம் ஆகிடுது ஆனால் வந்து ஹஸ்பண்ட் இல்லை ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்விகள் ஒன்று இருக்குது. இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் ஒன்று நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அம்பாளோட சொரூபங்களில் தூமாவதின்னு ஒரு சொரூபம் இருக்குது. தூமாவதின்ற சொரூபத்தை பற்றி யாருக்கும் அவ்வளோவா தசமகா வித்யாலயில் வந்து தூமாவதியை பற்றி யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தூமாவதி சொரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாளும் அது தூமாவதி தான். ஜென்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயின்யை நமகன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? ஜென்ம மிருத்யு, பிறப்புக்கும் இறப்புக்கும், ஜென்ம மிருத்யு ஜரா தப்த, ஜரானா வயசாகிட்டோம் அப்படின்னா, ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி, தப்தனா செத்துட்டான்னு அர்த்தம். ஜென்ம மிருத்யோ ஜரா தப்த ஜன, இப்படி இந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு விஸ்ராந்தி தாயின்யே நமக, நிம்மதி அழிக்கக்கூடியவர். நிம்மதி வேணும் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோமே. நிம்மதினா என்ன தெரியுமா?
நிம்மதினா ஒரு நாள் நம்ம ஒரு தடவை செத்து போய் அடுத்த பிறவி எடுக்கிறோம். அந்த ஒரு தடவை செத்து போகிறதுக்கும் இன்னொரு பிறவி எடுக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற டைம் பீரியட் இருக்குது பாருங்கள், அதுதான் நிம்மதி. நம்ம இறைவன்கிட்ட போய் நிம்மதி கேட்கவே கூடாது. நம்ம இறைவன்கிட்ட போய் எப்பயுமே சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து தான் கேட்கணும். சந்தோஷமான வாழ்க்கையை கொடு, துக்கத்தை கொடுக்குறே என் கூடையே நின்று அதை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி கொடுன்னு கேட்கணும். நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நிம்மதி கேட்டோம்னா, நிம்மதிங்கிறது என்னது? ஜென்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி. ஜென்ம மிருத்யு ஜராக்கு அப்புறம் வரக்கூடிய இறப்புக்கும் அடுத்த பிறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய செக்மெண்ட் தான் நிம்மதி. அதனால் அதை போயிட்டு நம்ம மக்கள்கிட்ட அம்பாள்கிட்ட வந்து கேட்கவே கூடாது. மக்கள் என்றைக்குமே அதை போய் அம்பாள்கிட்ட கேட்கக்கூடாது. அதனால் அந்த தூமாவதிங்கிற சொரூபம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை புடவை கட்டிண்டு சொலக அடிச்சுட்டு நரைச்சி தான் இருப்பா, சுமங்கலி இல்லை. ஆக அந்த ஒரு சொரூபம், அதுவும் அம்பாள் சொரூபம் தான். அந்த மாதிரி இந்த மாதிரி தூமாவதியோட ஆசீர்வாதம் எதுக்கு வேணும் அப்போது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, வாழ்க்கையில் வந்து நம்மளோட பாவ புண்ணியங்களாக தான் புடைப்பா. சலிச்சு தானே சரி பண்ணணும் குப்பையை. அதனால் எந்த ஒரு வீட்லேயுமே ஒருத்தங்க, இப்போ நீங்கள் 3 சுமங்கலி கூப்பிட்டீங்க, அவங்களோட ஒரு பொண்ணு வர, அவள் டிவோர்ஸ்டு இல்லை ஏதோ ஒரு கொஞ்சம் ஹஸ்பண்ட் போயிட்டாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களும் ஏதோ கூட வந்திருக்காங்க அப்படின்னா உடனே அவங்கள மட்டும் அப்படி அப்புறப்படுத்தி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கும் ஒரு வழி இருக்குது நான் சொல்கிறேன். அதுக்காக அவங்களுக்கு போய் குங்குமம் வைக்கணுமான்னு கேட்டால் வழி இருக்குது நான் சொல்கிறேன். அதாவது அவளுக்கு எப்படி வச்சு கொடுக்கணுன்னா, அதே மாதிரியான ஒரு வரலி மஞ்சள் கன்ஃபார்ம், வரலி மஞ்சள் கன்ஃபார்ம். ஆனால் சந்தனம் வைக்கணும். சந்தனமும் மஞ்சளும் வைக்கணும். மஞ்சள் சந்தனம், அதாவது குங்குமமும் இதெல்லாம் வந்து வேணால் சுமங்கலிக்குரியது, பூ வச்சுக்கிறது அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் வரலி மஞ்சளும் சந்தனமும் இருக்குது. சந்தனம் வந்து இவங்களுக்கு தரணும். நம்ம வந்து ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு வரலி மஞ்சள் எல்லாம் வளையல் வச்சுட்டு, கண்ணாடி வளையல், கண்ணாடி முகம் பார்க்க கண்ணாடியும் வளையலும் மட்டும் வைக்க வேண்டாம். ரவிக்க பிட்டு, அதாவது ப்ளவுஸ் பிட்டு, வரலி மஞ்சள் வெத்தலை பாக்கு கூட சந்தனம் வச்சு அவங்களுக்கு வச்சு தரணும். தட்சிணை பைசா வச்சு தரணும். இதுதான் சாங்கியம். அவங்களுக்கு வந்து நம்ம கண்ணாடியும் வளையலும் மட்டும் சேர்க்க மாட்டோம், அவ்வளோதான். கண்ணாடியும் வளையலும் மட்டும் வைக்கக்கூடாது. கண்ணாடி, கண்மை, வளையல், கண்ணாடி வளையல், இது 3 வைக்கக்கூடாது. ஆனால் மெட்டல் வளையல் வைக்கலாம். அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மெட்டல் வளையல்னால் இரும்பில், இல்லைனா வந்து இந்த ஐம்பொன்று, இந்த மாதிரி தங்கம் நம்ம தருவோமான்னு தெரியாது யாருக்கும். பட் கவரிங் மாதிரியான வளையல்கள் அதெல்லாம் வச்சு தரலாம். கண்ணாடி வச்சு தரக்கூடாது. கண்ணாடி வளையலோ கண்ணாடியோ வச்சு தரக்கூடாது. மற்றபடி வச்சு தரலாம். அதே மாதிரி புடவைகள் எல்லாமே பண்ணலாம். அதை வந்து யாரையும் எந்த சமூகத்தினரையும் எதையும் ஒதுக்குறதுங்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. அதனால் முறைகளை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இந்துயிசமில் எப்போயுமே இருக்குது. ஜஸ்ட் தட் நமக்கு அது தெரியாதுங்கிறதுக்காக நம்மளோட சுய ஒப்பீனியன்ஸை வந்து இன்னொருத்தர் மேலே போட்டு அவளை ஒதுக்குறது அப்படிங்கிறது. டிவோர்ஸ் ஆனால் என்னங்க, இப்போ ஹஸ்பண்ட் இல்லைன்னா என்ன, அவளுக்கும் குழந்தை இருக்குது, அவளும் அந்த குழந்தைகளுக்கு கமிட்டடாக இருக்காங்க, அவங்களும் அவங்க லைஃப் ஏதோ பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு, ஏன் குருமார்கள் சொல்லியிருக்காங்க, எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணு பிறக்கிறதுலேருந்து குங்குமம் வச்சுருக்கா, ஒரு ஹஸ்பண்ட் வந்ததுனால குங்குமம் வைக்கலை. பிறக்கிறச்சிலேருந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுன்னு தான் இருக்கா, ஒருத்தன் வந்ததுனால மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலை. பூன்றது பிறந்ததுலேருந்து வச்சுன்னு தான் இருக்கா, ஒருத்தன் வந்ததுனால பூ வச்சுக்கல. ஆனால் சாங்கியத்திலையும் சாஸ்திரத்திலையும் விடோ எப்படி வாழணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சில, அதாவது மனுஸ்மிருத்தின்னு சொல்லக்கூடாது. ஏகப்பட்ட ஸ்மிருதிகள் இருக்குது. பராசர ஸ்மிருதி இருக்குது, எத்தனையோ இதில் வந்து பெண்களுக்கு போர்க்கலை கற்றுக் கொடுக்கும் ஸ்மிருதிகள்லாம் இருக்குது. நமக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாமல் வந்து போயிட்டு நீங்கள்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள், நீங்கள்லாம் இப்படி தான் வாழணும்னு சொல்லி ஏதோ ஒரு சில ஸ்கூல் ஆஃப் தாட்ஸில் அந்த மாதிரி இருக்குது. எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேயும் இல்லை. ஹிந்துயிசம் எப்பயுமே ஒரு கலெக்டிவ் ஸ்கூல் ஆஃப் தாட்டை தான் நம்ம ஏற்றுட்டு இருந்திருக்கோம். நம்ம வந்து ஜாபாலி மகரிஷின்னு ஒருத்தர் இருந்திருக்கார், அவர்லாம் ஏத்திஸ்ட் அவர் ரிஷி, ஆனால் ஏத்திசம்க்கு அப்புறம் தான் அவர் வந்து ஏத்திசம் நிர்குண உபாசனை போய் அதிலிருந்து ஞானம் அடைகிறார். அப்போது ஹிந்துயிசம் ஹேஸ் ஆல்வேஸ் அக்செப்டட் எவ்ரிதிங். ஒரு ப்ராட் மைண்டட்னஸ் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பீப்புள் வந்து அந்த ப்ராட் மைண்டட்னஸை அப்படி ஈஸியாக கொண்டு போய் குப்பையில் போட்டு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி அந்த ப்ராட் மைண்டட்னஸை விட்டுட்டா சாமி கும்பிட்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு அனர்த்தமாக போயிடும். அதை பண்ணாதீங்க.
விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, முறையை தெரிஞ்சுக்கோங்க. முறையை தெரிஞ்சுட்டா எல்லாருக்கும் மரியாதை இருக்குது. முறை தெரியாமல் எதையாவது பண்ணிட்டு இருந்தால் யாரோ ஒருத்தர் ஹர்ட் ஆக தான் ஆகும். அதனால தான் நம்ம முறையை தெரிஞ்சுக்கோங்கன்றத ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறோம். இதுதான் இந்த நவராத்திரி மேலே இருக்கக்கூடிய சில டேபூஸ், சில பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல பதிவாக நீங்கள் நோட் பண்ணி வச்சு, நான் பதிவு பண்ணது ஒரு பக்கம், நான் பதிவு பண்ணுறது உங்களுக்கு தெரியணும் தான் பதிவு பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பதிவு பண்ணுறது நீங்கள் பண்ணணும்னு பதிவு பண்ணணும். ஸோ நான் பதிவு பண்ணுற ப்ராசஸை நான் முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பதிவு பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். பர்செப்ஷன்ஸ் இங்கே மாறணும். அதுக்கு இங்கே மனசு திறந்தால் தான் இங்கே மாறும். நம்ம அப்படியே இப்படியே கடிவாளமாக இருந்தோம்னாக்க சரி வராது. அதனால் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேம்பட்டு போகிறதுக்கு நம்ம நிச்சயமாக நமக்கு பல நல் வழிகளை அம்பாள் காட்ட வேண்டும் என்றால், இறைவனுக்கு பக்தி எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கிரியை. அந்த கிரியை நம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அந்த அவசியத்திற்கு தான் இந்த பதிவு. அதனால் சரிவர கற்றுக்கிட்டு சரிவர செய்யுங்க. தெளிவான செயல்கள் என்றைக்குமே தீர்க்கமான ரிசல்ட்ஸை கொடுக்கும் நமக்கு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.